ஓம் சக்தி தாயே எல்லாம் முற்செய்தம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். அதாவது இன்றைக்கு பயிற்சி வகுப்பு 50வது வகுப்பில் இருக்கிறோம். அதாவது இந்த காணொலியை பார்க்குறவங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா புரியும். கடைசி நொடியில் கூட ஒரு சிறப்பான கருத்து உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கும். இன்றைக்கு புத்தி ரேகை, எண்ண ரேகை, மனநிலை ரேகை, அதாவது புத்தி மனம் எல்லாமே மூளையினுடைய செயல்பாடுகள். நம்ம கை கண்ணாடின்னு சொல்லிட்டேன். இந்த கண்ணாடியில் என்ன தெரியுதோ நம்ம கையில் ஓடக்கூடிய ரேகைகளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மூளை. நம்ம எண்ணம், நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைப்பது தான் ரேகையாக ஓடுது. நான் இன்னைக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு கொஞ்ச நாள் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நல்ல ரேகைகள் ஓட ஆரம்பிக்கும். தீயது செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தீய ரேகை ஓட ஆரம்பிக்கும். இதுக்கு எல்லாமே மூல காரணம் நாம் முன் செய்த செயல்கள். அதான் கர்மான்னு சொல்கிறோம். முன்னாடி முன் பிறவியில் செய்த கர்மாவின் அடிப்படையிலேயே ரேகைகளும் மேடுகளும் அமைகின்றன. இப்போ என்ன நம்ம செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய அமைச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளுடைய எண்ணம், செயல், புத்தி இதெல்லாமே புத்தியை கரெக்ட் பண்ணோம்னா எண்ணம், செயல் எல்லாமே சரியாகும். ரேகையும் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த புத்தி ரேகை சரியில்லாத போது என்ன தெய்வத்தை வணங்கினால் பரிகாரம் கிடைக்கும், அதாவது முழுசா பரிகாரம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த தெய்வத்தை வணங்கினால் ஓரளவு அதிலிருந்து விடுபட முடியும். அது கர்மாவினுடைய அடிப்படையில். கர்மா ஒரு கொஞ்சமாக செஞ்சிருந்தோம் அப்படின்னா அது விடுபடும், இல்லைன்னா விடுபடுவது கொஞ்சம் குறையும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். போர்டுக்கு வந்துட்டா தான் உங்களுக்கு விளங்கும். இன்றைக்கு இது புத்தி ரேகை. இந்த புத்தி ரேகை அதாவது குருமேட்டுக்கும் கீழ் செவ்வாய்க்கும் இடையில், அதாவது சுக்கரமேடு கீழ் செவ்வாய் இந்த குருமேட்டுக்கு இடையில இப்படி நேரா புத்தி ரேகை அழகா அமைஞ்சிருச்சுன்னா மிக சிறந்த புத்தி, நல்ல புத்தின்னு அர்த்தம். இந்த புத்தி ரேகையில ஒரு சில நேரங்களில் இப்படி இந்த புத்தி ரேகையில இப்படி நேரா குருமேட்டுக்கு ஒரு ரேகை போய் இப்படி வரும். இது மிக சிறந்த அமைப்பு. புத்தி ரேகை நல்லா இருந்து இந்த புத்தி ரேகையிலிருந்து ஒரு கிளை குருமேட்டுக்கு போகுதுன்னா வாழ்வில் உயர்வார்கள். நல்ல படித்து நல்ல வேலைக்கு போய் நல்ல உயர்ந்த பதவியில போய் உட்காந்து நல்லபடியாக சம்பளம் வாங்கி நல்லபடியாக இருப்பாங்க. மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கு இன்னொரு காரணமும் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம கையில எந்த மேடு அதிகமாக இருக்கிறதோ அந்த மேடு தான் ஆசையை உண்டு பண்றது. இப்போ அந்த புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா புத்தி நல்லா இருக்கும், மூளையினுடைய செயல்பாடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். சின்ன புத்தி ரேகையா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி புத்தி வேலை செய்யும். சின்ன புத்தினா தவறு செய்யும். நல்ல நீளமான புத்தி ரேகை கரெக்டா இருக்கணும். இப்ப பாத்திரம் பண்ணோம்னா அடுக்கி வச்சிருக்கோம்னா அது கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவருடைய வேலை செய்யற வேலையில ஒரு நேர்த்தி இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். இந்த புத்தி ரேகை சின்னதா இருக்கும்போது எவ்வளவு தூரம் சின்னதா இருக்குதோ அது குறுக்கு வழியில் மூளை வேலை செய்யும். மூளை வேலை செய்யாம குறுக்கு வழி நேர நல்ல நீளமா இருந்ததுன்னா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. குறுக்கு சின்ன ரேகையா இருந்ததுன்னா புத்தி சரியில்லாம வேலை செய்வாங்க. இப்ப சுக்கரமேடு நல்லா எல்லா மேட்டை விட சுக்கரமேடு உயர்வா இருக்கு சார். சுக்கரமேடு உயர்வா இருந்து புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா புத்தி சுக்கரமேட்டை அமைக்கிறோம். ஒரு ஆசை இருக்கும் மனசுக்குள்ள, காமம், காதல், தொடர்புகள், எண்ணம், ஆசை எல்லாமே இருக்கும். ஆனா அந்த புத்தி ரேகை நீளமா இருந்ததுன்னா அதை கூல் நீ தப்பு பண்ணினா மாட்டிப்ப, அசிங்கமாயிரும், ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச அசிங்கமாயிரும். இந்த புத்தி ரேகை கண்ட்ரோல் பண்ணும். இந்த மேடு அளவுக்கு அதிகமா உயர்வா இருந்தாலும் புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா அது கண்ட்ரோல் பண்ணி கரெக்ட் பண்ணிடும். ஒரு சில நேரங்களில் இந்த புத்தி ரேகை இவ்வளவுதான் சார் இருக்கு. இந்த குருமேட்டுக்கும் நம்ம போல புத்தி ரேகை அவ்வளவுதான் இருக்கு. இப்போ புத்தி ரேகைகள் இருக்கும்போது சுக்கரமேடு உயர்வா இருக்குதுன்னு வச்சுக்க, அப்பதான் தவறு செய்ய தோன்றும். தவறு செஞ்சிருவாங்க. தவறு செய்யறது தவிர்க்க முடியாது.
இந்த மேடு அதிகமாயிடுச்சு, அளவுக்கு அதிகமாயிடுச்சு. சுக்கரனுடைய வேலை என்ன பண்றது? கோத்து விடுறது. ஆசை, காதல், காமம், அதாவது முதல்ல மெயினா செய்யக்கூடியது அளவில்லாத, அதாவது வயது வித்தியாசம் இல்லாத, எந்த ஒரு ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வயது வித்தியாசம் இல்லாமல் இன்பம் அனுபவிப்பதற்கு தூண்டுவார். சுக்கிர பகவான் தூண்டுவார். அதாவது காதல் காமத்துல ஒரு எல்லையே இருக்காது. அவங்க யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த புத்திரேகை சின்னதாகும் போது இந்த சுக்கிரமேடு அதிகமா இருக்கு. எல்லா கையில எல்லா மேட்டோட சுக்கிரமேடு அதிகமா இருக்கு. அப்ப எண்ணம் சின்னதா போயிடும். அப்ப அந்த சுக்கிரமேடு அதிகமானதுனால தேவையில்லாத தொடர்புகளை ஏற்படுத்தி அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நான் சந்தோஷமா இல்லறம் சொல்ல முடியாது. இல்லறத்தை விட்டுட்டு வெளியில எல்லா தொடர்புகளையும் ஏற்படுத்திக்குவார். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தொடர்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா புத்தி சரியில்லைல்ல, அப்படிங்கும்போது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ குருமேடு அதிகமா இருக்கு. புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா நல்ல ஒரு பதவி, நல்ல ஒரு ஆசை, நல்ல ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. புத்தி சரியில்லை, குருமேடு இருக்குதுன்னா குறுக்கு வழியில் வேலை தேடுவதற்கு லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கிறது. இது வேலை எனக்கு ஒரு பெரிய வேலை வேணும், லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கிறது. இது மாதிரி ரேகையெல்லாம் இருக்கான்னு பாருங்க. இப்போ பாடம் நடத்துவது என்னுடைய கடமை. இதை நீங்கள் உங்கள் கையை கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குருமேடு இருக்குதுன்னா அந்த புத்தி ரேகை சின்னதாக இருக்கும், குருமேடு உயர்வா, எல்லா மேட்டை விட குருமேடு உயர்வா இருந்தால் தவறு செய்வார்கள். புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா நல்லா உயர்ந்த பதவியில போய் உட்காந்துப்பாங்க. இல்லைன்னா குறுக்கு வழியில போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சனி மேடு, புத்தி ரேகை நல்லா இருந்து சனி மேடு உயர்வா இருந்தா அவங்க சன்னியாசித்தனமா இருப்பாங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கும். வாழ்க்கையே வேஸ்ட்டு, நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு பெரிய ஒரு வேதாந்தியா இருக்கிறது, சன்னியாசியா போறது, இந்த மாதிரி வாழ்க்கையில பெரிய ஒரு நல்ல ஒரு சன்னியாசி, நல்ல ஒரு நேர்மையான ஒரு ஒரு சாமியாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே புத்தி ரேகை சின்னதா இருந்து இந்த சனி மேடு உயர்வா இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லா மேட்டை விட அவர்கள் தான் பொய் சொல்றது, திருடுறது, உண்மைக்கு மாறாக வேஷம் போட்டு மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பவர்கள் இந்த சனி மேடு உப்படா இருந்து புத்தி ரேகை சின்னதா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சூரிய மேடு, அதாவது புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா சூரியன் தான் அதிகாரம், புகழ், மக்களுடைய செல்வாக்கை வேண்டி மக்களுக்கு தொண்டு செய்து புகழடைவார், வெற்றி அடைவார் அப்படின்னு சொல்லலாம். புத்தி ரேகை சின்னதா இருக்கும் போது இந்த சூரிய மேடு எல்லா மேட்டோட உயர்வா இருந்ததுன்னா இவர்கள் தன்னை விட பெரிய ஆள் யாருமே இல்லை, தன்னை நான் எல்லாரும் புகழ வேண்டும் என்று வெட்டி பந்தா பண்ணிக்குவாங்க. வெட்டியா கௌரவமா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். புகழுக்காண்டி அலைவார்கள். புகழுக்காண்டி குறுக்கு வழியில போய் மாட்டிக்கிட்டு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ புதன் மேடு, இந்த புத்தி ரேகை உயர்வா இருக்குதுன்னா புதன் மேடு வியாபாரத்துறையில, லாயரு, இந்த மாதிரி பேச்சு துறையில மிக சிறந்த லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த புத்தி ரேகை இந்த மாதிரி சின்னதா இருந்து புதன் மேடும் நல்லா உயர் அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா என்ன வேண்டும் என்றாலும் செய்வார்கள். உண்மைக்கு மாறாக கலப்படம் செய்வது, கள்ள நோட்டு அடிப்பது, தவறுன்னு எதெல்லாம் வருதோ, ஜெயிலுக்கு போறது, திருடுறது, பொய் சொல்றது, ஏமாத்தியே குடும்பம் நடத்துறது, இந்த மாதிரி புதன் மீது அளவுக்கு அதிகமாக உப்பலா இருந்து புத்தி ரேகையும் சின்னதா இருந்ததுன்னா இந்த மாதிரி வாய்ப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த செவ்வாய்மேட்டை எடுத்துக்குவோம். இப்போ புத்தி ரேகை நல்லா நீளமா இருந்ததுன்னா மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய ஒரு இராணுவம், போலீஸ், சீருடை பணியாளர்கள் இருந்து மருத்துவத்துறையில் மிகப்பெரிய உயரிய பதவியிலிருந்து மக்களுக்கு சேவை ஆற்றுவார்கள் நல்ல முறையில். இந்த புத்தி ரேகை சின்னதா இருந்து இந்த செவ்வாய்மேடு அதிகமா இருந்தா சண்டை, சச்சரவு, வெட்டு, குத்து, அதாவது ஆள் கடத்தி ரேப்பிங் பண்றது, ஒருத்தங்க ஆசைப்பட்டாங்கன்னா அதை போய் கடத்திட்டு போய் ரேப் பண்றது, இந்த மாதிரி தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த புத்தி ரேகை புத்தி சின்னதாக ஆகும் போது தவறுகள் கண்டிப்பாக நிகழும். இப்போ சந்திரமேடு நல்லா இருக்கு, எல்லா மேட்டோட சந்திரமேடு உயர்வா இருக்கு. இந்த புத்தி ரேகை பெருசா இருந்ததுன்னா, அதுவும் லைட்டா சந்திரன் பக்கம் வளைஞ்சிருந்ததுன்னா கதை, கவிதை, கட்டுரை, கற்பனை, நடிப்பு துறையில மிகச்சிறந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நடிகராகவோ நடிகையாகவோ இந்த மாதிரி ஆகி வாழ்வில் மிகச்சிறந்த வெற்றியாளராக விளங்குவார்கள். புத்தி ரேகை நீளமா இருந்ததுன்னா. இந்த புத்தி ரேகை சின்னதா இருக்கும் போது தவறுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சந்திரன் மூலம்னா தவறுகள்,
சந்திரன் என்ன பண்ணுவார்? நீர் கிரகம். நீர் கிரகம்னா அதாவது மக்களிடம் ஏமாற்றுவது. அதாவது ஒரு இடத்துல இருந்து இப்போ இந்த ஒரு ஊரில் ஒரு கடை வச்சுருப்பாங்க. இந்த கடையில் வந்து மக்கள்கிட்ட வியாபாரம் பண்ணுவாங்க. ஒரு சீட்டு மாதிரி பிடிச்சி இது பண்ணி ஏமாற்றிட்டு அடுத்த ஊருக்கு ஓடிடுறது. சந்திரன் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டார் இல்லையா? இந்த மாதிரி புத்தி ரேகை சின்னம் வந்து ஏமாற்று பேர் வழியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி தான் புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா ஒரு பலன், புத்தி ரேகை கெட்டு போச்சுன்னா ஒரு பலன். இந்த புத்தி ரேகை கெட்டு போச்சு சார், இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நம்ம கையில் புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து தெய்வத்தை கும்பிடணும், அது வேற விஷயம். மத ரீதியாக உங்களுக்கு எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த மதத்தினுடைய தெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பு. அது வந்து குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய கர்மா அப்படிதான் வேலை செய்யும். இப்போ ஒரு இந்துக்கள் இருக்கிறாங்க. இந்துக்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்காங்க. புத்தி ரேகை சின்னதா இருக்கு. அப்போது இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வணங்க வேண்டும். கிருஷ்ணர் தான் இந்த சூழ்ச்சி செய்யக்கூடியது. இப்போ நம்ம மகாபாரத போரை எடுத்துங்க. 5 பேர் வெற்றி பெற்றுட்டாங்க, 100 பேர் தோத்துட்டாங்க. அதுக்கு காரணமே, மூல காரணமே கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான் அந்த புத்தியை உண்டு பண்ணி, புத்தியை எதாவது சூழ்ச்சி செய்து மக்களுடைய மனதை, புத்தியை மாற்றக்கூடியவர் கிருஷ்ண பகவான். அந்த கிருஷ்ண பகவானை நாம் வணங்கினால் 5 பேர் எப்படி ஜெயிக்க வச்சாரு, அதே மாதிரி உங்களுக்கு சின்ன புத்தியா இருந்தாலும் மனசை கண்ட்ரோல் பண்ணி நல்ல வழிக்கு கொண்டுட்டு வரதுக்கு கிருஷ்ண பகவானுடைய வழிபாடு மிகவும் சிறந்தது. தூப தீபம் போட்டு ஒரு நல்ல நாள், பெரிய நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி கிருஷ்ணரை மனதார ஐக்கியம் ஆகி, அதாவது மனம் நல்லா வந்து கிருஷ்ணரை வந்து வேண்டி வணங்கினோம்னா நம்மளுடைய புத்தி ரேகை சின்ன புத்தியாக இருக்கும்போது அந்த மனநிலை மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சைக்காலஜிக்கலாகவே நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், எந்த தப்பும், காலையில் எழுந்த உடனே கையை தேய்ச்சி கையை பார்க்குறோம், லட்சுமி கையில் இருக்கிறதா நம்ம சொல்கிறோம். பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம முடிவு எடுக்கணும். இந்த மாதிரி புத்தி ரேகை சின்னதாக இருக்கிறவங்க இன்னைக்கு எந்த தப்புமே நான் பண்ண மாட்டேன். இதே மாதிரி 48 நாள் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா இந்த புத்தி ரேகை வளர ஆரம்பிச்சிடும். இது வந்து சைக்காலஜிக்கலாக நம்ம நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 48 நாள் எந்த தவறும், இந்த புத்தி ரேகை சின்னதாக தவறு செய்ய தூண்டும். எந்த மேடுனா அந்த மேட்டின் வழியாக, எந்த மேடு உயர்வா, நான் சொல்லிட்டேன் எல்லா மேட்டையும், எந்த மேடு உங்க கையில உயர்வா இருக்கோ அந்த மேட்டின் வழியாக தவறுகளை செய்வதற்கு இந்த புத்தி ரேகை வழிவகுக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? நம்ம மூளையை வந்து கண்ட்ரோல் பண்ணி யோகா மெடிடேஷன் பண்ணி இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி இன்னைக்கு நான் தவறே செய்ய மாட்டேன், இதே மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் தவறு செய்ய மாட்டேன்னு நினைச்சு கரெக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி 48 நாளைக்கு இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய ரேகை வளர ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய மூளை, எண்ணம், இந்த செயல்பாடுகள் தான் நம்ம ரேகையா ஓடுது. அதனால நம்ம எண்ணத்தை, நம்மளுடைய மூளையை கண்ட்ரோல் பண்ணோம்னா கிருஷ்ண பகவானை வணங்கினால், மனதார வணங்கும் போது உங்களுக்கு புத்தி ரேகையில் ஏற்பட்ட குறைகள் நீங்கி வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள், உயர்வீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.